ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சி தாங்க செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 4-5 பீன்ஸ், பட்டாணி, புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, சமையல் எண்ணெய் 20 மில்லி, சோம்பு தேவையான அளவு, தேங்காய் பால், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கடற்பாசி, ஏலக்காய், 1 கப் சாப்பாட்டு அரிசி கழுவி ஊற வச்சுருக்காங்க. அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 20 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. உப்பு கம்மியாக போடுங்க, வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து பிரிஞ்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அளந்து வச்சுருக்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சுங்க. இப்போ கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா குழக்குழன்னு வந்துடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை தூவிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்க, இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா உதிரியாக சாப்பாட்டு அரிசியில் வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே டியூட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரிஞ்சியை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு சூட்டபிளான சைடிஷ் தேங்காய் சட்னி துவையல் தாங்க. என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.